கொஸ்டின்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் கேள்வி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் கீழ்கண்ட எந்த பெயரில் அறியப்பட்டது? ஆப்ஷன் ஏ திராவிட இயக்கம், ஆப்ஷன் பி சிப்கோ இயக்கம், ஆப்ஷன் சி நீதி கட்சி, ஆப்ஷன் டி சுயமரியாதை இயக்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் கீழ்கண்ட எந்த பெயரில் அறியப்பட்டது? சரியான பதில் ஆப்ஷன் சி நீதி கட்சி. இரண்டாவது கேள்வி, 1936ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட முன் வந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி காமராஜர், ஆப்ஷன் டி நேரு. 1936ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட முன் வந்தவர் யார்? சரியான பதில் காமராஜர். மூன்றாவது கேள்வி, நீண்ட காலமாக மத்திய அமைச்சரவை செயலாளராக பொறுப்பு வகித்தவர் யார்? நீண்ட காலமாக மத்திய அமைச்சரவை செயலாளராக பொறுப்பு வகித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ விக்ரம் கிருஷ்ணா, ஆப்ஷன் பி ராஜீவ் கௌபா, ஆப்ஷன் சி அஜய் பல்லா, ஆப்ஷன் டி பி.டி. மிஸ்ரா. கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ராஜீவ் கௌபா. இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்ட திட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்ட திட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? ஆப்ஷன்ஸ் பசும்பொன், பெரியார், திலகர், அண்ணா. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி திலகர்.